ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நல்ல சூப்பராக முறுமுறுன்னு உரப்பு கலகலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வரமிளகாயும் பூண்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கலாம். கோதுமை மாவு 1 கப்பு போட்டுக்கிறேன். மைதா மாவு 1/2 கப்பு, அரிசி மாவு 1/2 கப் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை இது மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். எள்ளு ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. வரமிளகாவும் பூண்டும் இது மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். வெண்ணெய் இது மாதிரி நல்லா உருக்கிக்கோங்க. இப்போ இதில் சேர்த்துடலாம். வெண்ணெய் இல்லாட்டினா நீங்கள் எண்ணெய் கூட இதில் ஊற்றிக்கலாம். நல்லா பிடிக்கும்போது இந்த மாதிரி இருக்கணும். அந்த அளவு வெண்ணெய் ஊற்றணும். நெய்யும் ஊற்றிக்கலாம். நெய்யும் நல்லா வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி பிடிக்க வரணும். அந்த அளவு வெண்ணெய் ஊற்றிக்கணும். இப்போது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா எண்ணெய் காய வச்சு ஊற்றிக்கலாம். நம்ம இது போடுறதுக்காக எண்ணெய் காய வைப்போம் இல்லையா, அந்த எண்ணெயும் எடுத்து ஊற்றிக்கலாம். நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். நல்லா இது மாதிரி பிசைஞ்சிருங்க. நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போது இதை நம்ம உருட்டிக்கலாம். நல்லா இந்த மாதிரி பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய பிளேட்டாக எடுத்துக்கோங்க. இதில் தான் நம்ம வச்சு உருட்டுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். சப்பாத்தி கட்டை சின்னதாக இருக்கும். அதில் செஞ்சோன்னா நமக்கு லேட் ஆகும். இது மாதிரி பெருசாக பிளேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு உருட்ட நல்லா வசதியாக இருக்கும். நல்லா இது மாதிரி தேய்ச்சிக்கோங்க. நல்லா மெல்லிசாக தேய்ச்சிக்கோங்க. இது மாதிரி சோமசா கட் பண்ணுற ரோலர் கட்டர் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கத்தி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி கிராஸாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிராஸாக டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிடுங்க. இது மாதிரி கட் பண்ணி எடுத்து போட்டுக்கோங்க. இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மேலே மாவு தூவிக்கோங்க. நம்ம எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு தான் போடுவோம். அதுக்குள்ளே எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிடும். அதனால் இந்த மாதிரி மாவு போட்டு வச்சுக்கோங்க. போதும் நிறைய மாவு போட்டு தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். இப்படி வச்சுட்டு இப்போது கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே தான் போடணும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சான்னு ஒரு இது போட்டு பார்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எல்லாமே போட்டுக்கலாம்.
நல்லா வேகட்டும். லோ ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுருங்க. அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு வரும். நல்லா இந்த மாதிரி செவந்து வரணும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இந்த மாதிரி வரும்போது எடுத்துக்கோங்க. நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ மொறு மொறுன்னு வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான். நல்லா சூப்பராக மொறு மொறுன்னு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.